கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்தில் உங்களுடைய தனிப்பட்ட சொப்பனத்தை பூமியோ அல்லது பாதாளமோ மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அறிக்கை செய்யுங்க, நான் ஒரு சொப்பனக்காரன், நான் தரிசனம் நிறைந்தவன், என் தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும், என் தரிசனத்தின் வழியாக நான் பெருக்கத்தை அடைவேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 37:2 வேதம் சொல்கிறது, அவன் யோசேப்பு தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவன், விசேஷித்த ஏற்பை விசேஷித்த கிருபையை அவன் பெற்றவன். பிரியமானவர்களே, ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் பரலோக தகப்பனாலே அதிகமாய் நேசிக்கப்பட்டவர்கள், நேசிக்கப்படுகிறவர்கள். நீங்கள் பரலோக தகப்பனாலே விசேஷித்த கிருபை பெற்றவர்கள். 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவன் தரிசனங்கள் உடையவன். தன் தரிசனங்களை அவன் பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாயிருந்தான். பிரியமானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்திருந்தால் அந்த தரிசனத்தை மற்றவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தரிசனங்கள் நிமித்தம் எல்லாரும் உங்களை வரவேற்பாங்க அப்படின்னு மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் தரிசனங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது முதலாவது நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், 2வது வெறுக்கப்படுவீர்கள், 3வது பொறாமை உங்கள் மேல் எழும்பும். மரணத்தின் விளிம்பு வரையிலும் கூட சத்துருக்கள் உங்களை கொண்டு செல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களுடைய தரிசனம் நிறைவேறக்கூடிய வரையிலும் யாரும் எந்த அந்தகாரத்தின் வல்லமைகளும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தரிசனங்களுக்கு பரலோகம் ஆம் என்று சொல்கிறது, தேவ தூதர்கள் ஆமேன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள்.